ஒரு தடவையாவது சிவன் கோயிலுக்கு வாப்பா, பிரதோஷம் அன்னைக்காவது வா, வெள்ளி செவ்வாய்க்காவது வா, விளக்க போடு, பசுமாட்டுக்கு ஒரு வாயுரை கொடு, ஒரு புல்லை கொடு, ஒரு சிவனடியாருக்கு ஒருவேளை சாப்பாடு போடு. இந்த மாதிரி தானம் பண்ணாங்கன்னா ஒருபடி அரிசி கொடு, ஒரு பருப்பு கொடு, நெய்யை கொடு. அத்தனை பேருக்கும் சித்தரே வந்து சாப்பிட்ருப்பார். நான் மீண்டும் சொல்கிறேன், இன்றைக்கி போட்ட அன்னதானத்தில் சித்தரே வந்து சாப்பிட்ருக்கிறார். நீங்கள் கொடுத்த கத்திரிக்காவும் நீங்கள் கொடுத்த மாங்காவும் பரங்கிக்காவும் அவர் சாப்பிட்டார்னா உங்கள் உடம்புல இருக்கிற வியாதி வராது, கேன்சர் வராது, கிட்னி ஃபெயிலியர் வராது, ஹார்ட் அட்டாக் வராது, ஸ்டெண்ட் வைக்கக்கூடிய நிலைமை வராது, சுகர் வராது, பிபி வராது, தலையில் கட்டி வராது, உங்கள் குடும்பத்துக்கு எந்த விதமான துன்பமும் வரும். சத்தியமாக சொல்கிறேன், நான் மீண்டும் சொல்கிறேன், சிவாலயத்தில் செய்கிற புண்ணியம் 1000 மடங்காக வரும் அப்படின்னு நான் சொல்லலை. சிவ தர்மோத்திரம்ங்கிற ஒரு வேத நூல் சொல்லுகிறது. சிவன் கோயில் தொண்டு செய்டா, சிவன் கோயிலை ஏதாவது கொடுங்கள். ஒரு சிவனடியாருக்கு ஒருவேளை சாப்பாடு போடு, ஒரு சிவனடியாருக்கு மாதம் ஒரு நாள். ஐயா எங்கள் வீட்டில் இன்றைக்கி ஒரு தேவாரம் படித்து 5 பேருக்கு சாப்பாடு போடுறோம் வாங்க, அமாவாசை பௌர்ணமி என்னைக்கு ஏதாவது செய்யுங்க. ஞானசம்பந்தர் சொல்லுகிறார், கேளாய் நம் கிளைகளுக்கும் கேடுபடா திறமருளி நவக்கிரக தோஷமே வராதுடான்னு சொல்கிறார். நவக்கிரக தோஷமே வராது. சாமி எனக்கு இந்த ராசி, இன்னும் நட்சத்திரம், இன்னும் திதி, எனக்கு இன்னும் திசா புத்தி ஓடுது, எனக்கு ஜோசியக்காரர் வேற சொல்கிறார் உனக்கு கால் உடையும் கை உடையுங்கிறாரு வேற. இன்றைக்கி யூடியூப்பை எடுத்தோம்னா எல்லா பயிலும் அதுதான் சொல்கிறான். மெசராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களே, காலம்பரை டிவி எடுத்தோம்னா தந்தி டிவியில் காளியூர் நாராயணனும் அரிகேசனல்லூர் அவர் பார்க்காம இவங்க காப்பியே சாப்பிட்றதில்ல. அது திக்கு திக்குன்னு ப்ரெஷர் வேறு ஏறுது சில பேருக்கு. மேசராசிக்கு என்ன, ரிஷபராசிக்கு என்ன, மிதுனராசிக்கு என்ன, கடகராசிக்கு என்ன, அதை கேட்டுவிட்டு தான் சிறப்பு கடையை திறக்கிறாங்க, போய் கடையை திறக்கிறாங்க, வேலைக்கே போகிறாங்க. அவர் எதை தப்பாக சொல்லிடுவாரோ அப்படின்னு திக்கு திக்குன்னு அடிக்குது. உடனே அது முடிஞ்சதுன்னா உடனே அடுத்த டிவியை போடுறது, ராசி டிவியவோ ஜெயா டிவியோ, அங்கே என்ன சொல்கிறாரு பார்ப்போம். இப்படி 1 மணி நேரத்தை வந்து ராசி பலனுக்கே முடிச்சிடுறது. இன்னும் சில பேர் இருக்கா நம்ம ஆளுங்க, இந்த காலண்டரில் போய் கண்ணாடி அப்படியே தேய்ச்சி விட்டு போடுவான். அதில் போட்டிருக்கோம் பொறுமை, செல்வம், கோபம். அது நீங்கள் பாருங்கள், சிவகாசியில் பிரிண்ட் அடிக்கும்போது அவனுக்கே ஒன்றும் தெரியாது. அவன் என்ன எழுதி கொடுத்துக்கிறானோ அதுதான் திரும்பி 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 வரும். நீங்கள் இப்போ என்ன டெஸ்ட் பண்ணி பாருங்கள், ஒவ்வொரு தேதியும் பாருங்கள். நீங்கள் அந்த 12 ராசிக்கும் போட்டிருப்பான் பொறுமை, கோபம், அச்சம், பயம் அப்படின்பா. நம்ம தான் மூடனாச்சே, அதை பார்த்துவிட்டு நல்லா மகிழ்ச்சியாக இருப்பான். பிறந்தநாள் அதுமா அதில் போட்டிருக்கோம் பயம்னு போட்டிருக்கோம். இவன் அதை படித்தவனுமே பயப்பட ஆரம்பிச்சிருவான். அது வரைக்கும் தைரியமாக இருப்பான். அந்த பயம்ங்கிற வார்த்தையை படித்தவனுமே பயப்பட, ஒரு என்னாச்சு தெரியலையே, வண்டி ஓட்டும்போது பயமாக ஓட்டுவான். இதை விட்டுருவோமா எங்கேயாவது, இது தேவையா? இதைத்தான் நம்முடைய சமயம் எதிர்க்குது. நம்முடைய ஞானசம்பந்தரோ, நம்முடைய நாவுக்கரசரோ, சுந்தரரோ, இதுதான் மூட நம்பிக்கை பழக்க வழக்கம். எது வந்தாலும் பயப்படாதடா, ஒன்றே ஒன்று பயப்படாத, தேவாரத்தை சொல்லிவிட்டு உன்னுடைய வாழ்க்கையை துவங்கு, ஈசன் துறையாக வருவான். அப்போ என்ன பண்ணுறது சார்? ஒன்றும் பண்ணாதீங்க. வேயுரு தோழி பங்கன் விட முண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தன் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. இந்த ஒரு பாட்டை சொல்லுங்க தினந்தோறும். திருநீரை மட்டும் நெத்தியில பூசிவிட்டு இந்த ஒரு பாட்டை சொல்லுங்க. நவகிரகம் 9 பேரும் நன்மையே செய்வாங்க. சூரிய பகவான், சந்திர பகவான், செவ்வாய், புதன், அங்காரகன், நம்முடைய பிரகஸ்பதி, சுக்கிரன், சனீஸ்வரன், ராகு, கேது என்கிற இத்தனை நவகிரகமும் இந்த ஒரு பாட்டுக்கு அடங்கி நிற்கும். சத்தியமாக சொல்கிறேன். நாங்கள் பரிகாரம் பண்ண தயாராக இருக்கிறோம், நாங்கள் காசு ஏமாற தயாராக இருக்கிறோம், யாராவது சாமியார்களில் போய் கயிறு கட்டிக்க தயாராக இருக்கிறோம், பாட்டிலாக சாராயம் வாங்கி கொடுத்து விட்டு ஆடு மாடு கோழிலாம் கொடுத்து விட்டு சாமி கருப்பண்ணசாமி மதுரவீர சாமின்னு காலில் விழுந்து நிற்க தயாராக இருக்கிறோம். ஆனால் சிவபெருமான்கிட்ட வந்து நாங்கள் தேவாரம் தமிழில் சொன்னால் எங்களுக்கு பிரச்சனையே வராதுன்னு யாராவது சொல்கிறாங்களா? தமிழ் மந்திரங்களை யாராவது சொல்கிறாங்களா? இப்போ வேதம் யாராலும் சொல்ல முடியாது, அதில் வாய் நுழையாது. ஒழுங்காக சொல்லணும் வேதத்தை. வேதம் படிக்கவும் இயலாது. ஆனால் தமிழ் வேதத்தை பாமரன் படிக்காதவன் இன்ன ஜாதி, இன்ன மதம், இன்ன மொழி, இன்ன நாடுன்னு வேறுபாடே கிடையாது. யார் வேணாலும் சொல்லலாம். ஐயா ராகத்தோடு தான் சொல்லணுமா? அப்பா நீ படித்தா போதுண்டா, வேயிரு தோழி பங்கன் விட முண்ட கண்டன் மிக நல்ல அப்படியே அருள் செய்வான்டா. இல்லை எனக்கு சாமி எனக்கு ஒன்றும் தெரியாது சாமி, தமிழ் படிக்கவே தெரியாதுங்க, இப்படி ஓதுவா மூர்த்திகள் பாடுறாங்களே அதை போய் கேளு.
தேனமர் பொழிகொளாலை விலை சென்னல் துண்ணி வளர் செம்பொன்னெங்கும் நிகழ நான் முகநாதியாய பிரமாபுரத்து மறைஞான ஞான முனிவன் தானொரு கோலும் நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ண முறை செய் ஆன சொல் மாலை ஓதும் அடியார்கள் வானில் அரசாழ்வர் ஆணை நமதே. சத்தியம் பண்றார் ஞானசம்பந்தர். சத்தியம் பண்றேன்டா. தேவாரம் படிக்கிறவங்க கைலாயம் போய் சேருவாங்க, சொர்க்கலோகம் போவாங்க, இந்த லோகத்தில் இன்பமாக வாழ்வாங்க. அதுக்கு நாங்கள் உதாரணம். இன்னைக்கு பிரதமரை பார்க்க போகிறோம், இன்னைக்கு முதலமைச்சரை பார்க்கலாம், இன்னைக்கு எங்கே வேணாலும் நாட்டுக்கு போகிறோம். ஏன்? அந்த யோகிதையை கொடுத்தது எது? தேவாரம்